அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 7ஆம் வகுப்பு 2வது பருவம் இயல் 2ல் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி, பகுபதம், பகாபதம் என்ற தலைப்பில் இலக்கணம் பார்க்க இருக்கிறோம். ஓரெழுத்து ஒரு மொழி. ஓர் கூட்டல் எழுத்து, அதாவது ஒரு எழுத்தே ஒரு மொழியாக இருக்கும். அந்த ஒரு எழுத்து பொருள் தரும். பொருள் தந்தால் அது மொழி அல்லது சொல் அல்லது கிளவி அல்லது பதம் என்று பொருள். இங்க பாருங்க, ஈ, பூ, கை ஆகிய எழுத்துக்களை நாம பார்த்தோம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள் உண்டு. இவ்வாறு ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படின்னு நம்ம கூறுகிறோம். ஒரு எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்று சொல்கிறோம். நன்னுள்ள இதை பற்றி பவணந்தி முனிவர் தமிழில் எழுதியிருக்கிறார். நன்னூலை எழுதியவர் பவணந்தி முனிவர். அவர் 42 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். அவற்றை எழுதி அதற்கான பொருளும் கொடுத்திருக்கிறார். அந்த 42 ஓர் எழுத்து ஒரு மொழியில் 2 எழுத்துக்கள் மட்டும் குறில் எழுத்துக்கள், நோ, து ஆகிய 2 எழுத்துக்கள் மட்டும்தான் குறில் எழுத்துக்கள். மற்றவை அனைத்தும் நெடில் எழுத்துக்கள். ஒரு எழுத்து ஒரு மொழியிலும் அவற்றின் பொருளும். ஆ என்றால் பசு, ஈ என்றால் ஈதல் கொடுத்தல், ஊ இறைச்சி, ஏ அம்பு ஏகலைவன் அம்பை விடுவதில் களை பெற்றவன் சிறப்பு பெற்றவன் சிறப்பாக அம்பு எய்யக்கூடியவன் ஏகலைவன், ஐ தலைவன், ஓ மதகு நீர் தாங்கும் பலகைக்கு ஓ என்று பெயர், கா என்றால் சோலை என்று பொருள், கூ பூமி, கை ஒழுக்கம். அது மட்டும் இல்லாம மனிதனின் கை சினை உறுப்பு, கோ அரசன், சா இறந்து போ என்று பொருள், சி என்பது சீச்சி என்று சொல்கிறோம், இகழ்ச்சியாக சொல்லக்கூடியது, சே உயர்வு, சோ என்றால் மதில் மதில் சுவர், தா உங்களுக்கு தெரியும் கொடு என்று பொருள், தீ நெருப்பு, தூ என்றால் தூய்மை என்று பொருள், தே தேவன் கடவுள், தை தைத்தல் துணி தைத்தல் சட்டைய தை என்று சொல்கிறோம், நா என்றால் நாக்கு நாவு, நீ முன்னிலை இருக்கக்கூடிய ஒருவரை குறிக்கக்கூடியது, ஆகவே முன்னிலை ஒருமை நீ, நே அன்பு, நை இழிவாக சொல்லக்கூடிய நெடெழுத்து சொல், நோ வறுமை, பா பா என்றால் பாடலை குறிக்கிறது, பூ நமக்கு தெரியும் மலர் என்று பொருள், பே மேகம், பை இளமை. பொருள்களை நாம பைக்குள்ள வைத்துக்கொண்டு மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடியதை கூட நம்ம பை என்று சொல்கிறோம். போ என்றால் செல் என்று பொருள், மா மாமரம் பெரிய விலங்கு, இப்படி மா என்ற எழுத்துக்கு பல பொருள் உண்டு. மீ வானம் வான், மூ மூப்பு, மே அன்பு, மை மை நமக்கு தெரியுங்க அஞ்சனமை, கண்ணுக்கு மை வைக்கிறாங்க பெண்கள், அதெல்லாம் சொல்லலாம். மோ மோத்தல் என்று பொருள், யா என்றால் அகலம் என்று பொருள், வா அழைத்தல், வி மலர் மலருடைய 7 நிலைகள்ல வி ஒரு நிலை, வை என்றால் புல், வவ் நாய் வவ் என்று கவ்வியது என்று சொல்கிறோம், வவ். அடுத்ததாக இந்த ஒரு மொழியில் இருக்கக்கூடிய குறில் எழுத்துக்கள் 2 குறில் எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த 2க்கான பொருள், நோ நோய், து உன் என்று பொருள், தூனா உன் என்று பொருள், மோ என்பதற்கு மோத்தல் என்றால் முகர்தல் என்று பொருள், மோத்தல் என்றால் முகர்தல் நுகர்தல் வாசனை பிடித்தல், இப்படி பல பொருள் அதற்கு உண்டு. பகுபதம், வேலன் படித்தான் இந்த சொற்களை நம்ம பார்த்தோம்னா வேலன் என்பதில் வேல் குட்டல் அன் அப்படின்னு நம்ம 2ஆ பிரிக்கலாம். இதே படித்தான் என்பதை படிக்குட்டல் இத்துக்குட்டல் ஆண் படித்தான் அப்படின்ட்டு நம்ம இப்படி பிரிக்கலாம் இந்த சொற்களை. இப்படி சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையக்கூடிய இந்த சொற்களுக்கு பகுபதங்கள் என்று பெயர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்று குறிப்பிடுவர். பிரிக்கக்கூடிய உறுப்புக்கு பகுபத உறுப்புகள் அப்படின்னு பேர். இல்லை பாருங்க, முதல்ல பெயர் பகுபதம், பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம் ஆகும். இது 6 வகையாக இருக்கிறது. பொருள் பெயர் பகுபதம், இடப்பெயர் பகுபதம், காலப்பெயர் பகுபதம், சினைப்பெயர் பகுபதம், பண்பு பெயர் பகுபதம், தொழிற்பெயர் பகுபதம் அப்படின்னு சொல்லி 6 வகையாக இருக்கிறது. முதல்ல பொருள், பொன்னன், பொன் குட்டல் அன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இல்லை நமக்கு இந்த பொன் என்பது நகையை குறிக்குது, ஒரு பொருளை குறிக்குது, ஆகவே இது பொருள் பெயர் பகுபதம். அதே மாதிரி இடம், இடத்தை குறிச்சா அது இடப்பெயர் பகுபதம். நாடு கூட்டல் அன் நாடன் என்பதில் நாடு கூட்டல் அன் நாடு என்பது ஒரு இடத்தை குறிக்குது.
காலம், காலத்துல வந்து சித்திரையான், சித்திரை அப்படின்றது ஒரு மாதம், ஒரு காலம். அங்கே சித்திரை கூட்டல் ஆண், சித்திரையான். அங்கே சித்திரையான் என்பது கால பெயர் பகுபதம். சினை என்றால் உறுப்பு என்று பொருள். கண்ணன், கண் கூட்டல் அன், கண் என்பது சினை உறுப்பு குறிக்குது. ஆகவே கண்ணன் என்பது சினை பெயர் பகுபதம். பண்பு, ஒருத்தருடைய பண்பை குறிப்பது, இனிமையா பழகிறது. இந்த மாதிரி குணம், பண்பு இதெல்லாம் குறிக்கக்கூடியதாக வரக்கூடிய பெயர் பெயர் பாருங்க. இனியன், இனிமை கூட்டல் அன், இங்க இனிமையா அவர் பழகக்கூடியவர் இனியன். ஆகவே இது பண்பு பெயர் பகுபதம். பகுன்னா பகுக்கக்கூடியது, ரெண்டாக பிரிக்க முடியும். தொழிற்பெயர் பகுபதம். உழவன், உழவு செய்கிறாரு, உழவு கூட்டல் அன் உழவன். ஆகவே உழவன் என்பது தொழிற்பெயர் பகுபதம். அடுத்து இரண்டாவது வினை பகுபதம். பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும். இந்த வினைச்சொல் எப்படி பகுபதமா அமையும்? எப்படி அமையும்? பகுபதமா அமையக்கூடிய வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும். அங்கே உண்கிறான், உன் குட்டல் கின்று குட்டல் ஆண். அப்போ இது நிகழ்காலத்தில் நடக்கக்கூடியது. உன் அப்படின்னா சாப்பிட்றது. அப்போ ஒரு வினை குறிக்குது. இப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான் அந்த பையன் அப்படின்னு அர்த்தம். உண்கிறான் அப்படின்னா அந்த பையன் இப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், அதாவது உண்கிறான் என்று பொருள். ஆகவே நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வினை. ஆகவே இது வினை பகுப்பதம். பகுப்பத உறுப்புகள் மொத்தம் 6 இருக்குதுங்க. பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் எனப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம், அல்லது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்று சொல்லலாம். பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளை தருவது பகுதியாகும். முதலில் அமையும் இது பகுதி. இது வந்து எப்பவுமே கட்டளையாகவே அமையும். இது முக்கியமானது. பகுதி எப்பொழுதும் கட்டளை சொல்லாகவே இருக்கும், ஏவல் சொல்லாகவே இருக்கும். இரண்டாவது விகுதியை பற்றி பார்க்கலாம். விகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை உணர்த்தக்கூடியதாக இருக்கணும். அது திணை 2 வகைப்படும். உயர்திணை, அக்ரிணை. அதை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அடுத்து பால் 5 வகையாக இருக்கிறது. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இதை உணர்த்தக்கூடியதாக அந்த விகுதி இருக்கும். எண் 2 வகைப்படும். ஒருமை, பன்மை. ஆகவே ஒன்னா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதா அப்படின்னு சொல்லுவோம். எது? இந்த விகுதி. அடுத்து இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. இதை உணர்த்தக்கூடியதாக இந்த விகுதி இருக்கும். ஆகவே பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றையோ முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதியாகும். முற்றுனா முடிஞ்சிருச்சு, அந்த வினை முடிஞ்சிச்சா அப்படின்றத அது காட்டும். இல்லை முடியாமல் நிற்குதா, எச்சம்னா எஞ்சி நிற்பது, முடியாமல் இருப்பது, அப்படி முடியாமல் இருக்குதா அப்படின்றத காட்டக்கூடியதாக இந்த விகுதி இருக்கும். அடுத்தது 3வது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில அமைந்து காலம் காட்டுவது அல்லது எதிர்மறையை காட்டுவது. இடைநிலை காலம் காட்டும். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறனால இதுக்கு இடைநிலை என்று பெயர். அடுத்தது சந்தி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கும். சந்தி வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கும். ஆகவே அந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து, இந்த மெய்யெழுத்து தான் சந்தி எனப்படும். அடுத்தது சாரியை. பெரும்பாலும் இது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் ஒரு அசைச்சொல். அசைச்சொல் வந்து சாரியை எனப்படும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இது இருக்கும். பகுதி, சந்தி, இடைநிலை இது 3த்துலையும் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரம் எனப்படும். விகாரம்னா மாற்றம். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாவும் மாறுறது, அதுதான் மாற்றம். அப்படின்னு உதாரணத்துக்கு பாருங்க. வந்தனன் அப்படின்றதுல வா அப்படின்ற குறியெழுத்து வா என்று நெடியெழுத்தாக மாறுகிறது. எப்படிங்க ஐயா மாறிச்சா அப்படின்னா, நெடியெழுத்தா தான் அது இருக்குது, அது குறியெழுத்தா மாறி இருக்கிறது. வா என்பது வா அப்படின்னு குறுகி இருக்கு. அப்போ இந்த இடத்துல வா பகுதி, இல்லை வா என குறுகி இருப்பது விகாரம். இல்லை பக்கத்தில் கூட பாருங்க, இத்து எண்ணு, இந்த இடத்துல இத்து சந்தி, இந்த இத்து வந்து இங்க வந்தனன் என்பதுல இன்னானது விகாரம் எனப்படும். இப்படி வரும் விகாரம். பகுபதம் பற்றி பார்த்தோம். இப்ப பகாபதம். பகா என்றால் பகுக்க முடியாது, பிரிக்க முடியாது. இப்போ மரம், மரம், மரக்குட்டலியும் அப்படின்னு பிரிக்கலாம். ஆனா பொருள் தராது. பொருள் கொடுக்கணும், அப்பதான் அதை நம்ம பிரிச்சு பார்க்கணும். இப்போ பொருள் கொடுக்காத சொற்களை நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. மரம், கழனி, உன், எழுது, இதெல்லாம் நம்ம மேலும் சிறிய உறுப்புகளாக இதை பிரிக்க முடியாது. பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் எனப்படும். இது வந்து பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாது. நம்ம ஏதோ சும்மா பிரிச்சு எழுத்துக்களை வச்சுக்கலாம். ஆனா பகுபத உறுப்புகளாக அதை பிரிக்கக்கூடிய வகையில் அது இருக்கணும். ஆகவே இவை அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும். இப்படி பகாபத சொற்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து வேர் சொல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியாது. இப்போ வினை சொற்கள் பார்த்தீங்கன்னா வேர் சொற்கள் இருக்குது. வேர் சொற்கள் பார்த்தீங்கன்னா மரம், இதெல்லாம் வந்து அடிச்சொல். அதுக்கப்புறம் அதை பிரிக்க முடியாது. பிரிச்சாலும் பொருள் தராது. வினை பகாபதம், இடை பகாபதம், உரி பகாபதம் என பகாபதங்கள் 4 வகை உண்டு. பாருங்க, பெயர் பகாபதம். நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் ஒரு பெயரை குறிக்கிறது. ஆகவே இது பகுக்கவும் முடியாது. இதுக்கு மேல பகுத்தா பொருள் தராது. ஆகவே இது பெயர் பகாபதம். அடுத்து வினை பகாபதம். வினைனா ஒரு வேலை, நடப்பது ஒரு வேலை. இதுக்கு மேல அதை பிரிக்க முடியாது. வா, படி, வால் என்பதெல்லாம் வினை. ஆகவே இதுக்கு மேல இதை பிரிக்க முடியாது. ஆகவே இது பகாபதம். அடுத்து இடை பகாபதம். மண்,
கொல், தில், போல் இவையெல்லாம் இடைப்பகாபத சொற்கள். உரிப்பகாபதம் உரு, தவ, நனி, களி இவை உரிப்பகாபத சொற்கள். இப்போ நாம் இந்த பாடத்தில் ஓரெழுத்து ஒரு மொழி 42 நன்னூலர் கூறியதை பற்றி பார்த்தோம். அதாவது பவுனந்தி முனிவர் அவர்கள் கூறியதை பார்த்தோம். அடுத்தது பதம், பகுபதம், பகாபதம் என்று பார்த்தோம்.